வெல்கம் டு NA எடியூகேஷன். இந்த வீடியோவில் நம்ம ஒற்றையாட்சி மற்றும் சமஷ்டி ஆட்சி சம்மந்தமான ஒரு முழுமையான விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அடுத்து இந்த ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சி A லெவல் படிக்கிற மாணவர்கள் மற்றும் எக்ஸ்டர்னல் BA டிகிரி செய்கிறவர்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதிகாரம் அல்லது இறைமை பிரிக்கப்படுவதனை அடிப்படையாக கொண்டு நாடுகளின் ஆட்சி முறைகளை ஒற்றையாட்சி முறைகள் எனவும் சமஷ்டி ஆட்சி முறைகள் எனவும் பிரித்து நோக்குதல் ஆட்சி முறை பகுப்பாய்வில் ஒரு முக்கியமான நடைமுறையாக இருந்து வருகின்றது. ஒரு நாட்டில் அதிகாரங்கள் யாவும் ஒரே ஒரு மத்திய அரசிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அதனை ஒற்றையாட்சி என நாம் குறிப்பிடலாம். அதாவது ஒரு நாட்டினது அதிகாரங்கள் யாவும் ஒரே ஒரு மத்திய அரசிடம் காணப்படுமாக இருந்தால் அது ஒற்றையாட்சி என குறிப்பிடலாம். அதாவது ஒரு நாட்டினது சட்ட ஆக்க அல்லது நிர்வாக நீதித்துறை அதிகாரங்கள் யாவும் ஒரே ஒரு அரசிடம் ஒப்படைக்கப்பட்டிருத்தல் ஆகும். அதாவது ஒரு நாட்டினது சட்ட ஆக்கம், நிர்வாகம், நீதித்துறை போன்ற அதிகாரங்கள் யாவும் ஒரே ஒரு அரசிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அது ஒற்றையாட்சி என்று சொல்லி குறிப்பிடப்படும். நாடு முழுவதுக்குமான சட்டங்கள் அனைத்தையும் இயற்றுகின்ற அதிகாரத்தை இங்கு மத்திய அரசு சட்டமன்றங்களை பெரும்பாலும் மேற்கொள்ளும். எனவே நாடு முழுவதும் மக்களை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு மத்திய அரசு சட்டங்கள் மாத்திரம் காணப்படும். இதுபோன்று நாடு முழுவதும் ஒரே வகையான நிர்வாகம், ஒரே வகையான நீதி என்பனவும் ஒற்றையாட்சி முறையின் கீழ் என்ன செய்யப்படும் பின்பற்றப்படுகின்றது. ஒரு நாட்டினது அதிகாரமானது ஒற்றையாட்சி முறையை பின்பற்றுகின்ற நாடுகளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியா, இலங்கை, பிரான்ஸ், ஜப்பான் போன்ற நாடுகள் ஒரு ஒற்றையாட்சி முறையை பின்பற்றுகின்ற நாடுகளாக காணப்படுகின்றது. ஒரு நாட்டினது அதிகாரங்கள் ஒரே ஒரு மத்திய அரசிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதனை அடிப்படையாக கொண்டு நாம் நோக்குகின்ற போது இறைமை அதிகாரம் பிரிக்கப்படாது இருப்பதை ஒரு ஒற்றையாட்சியின் அடிப்படை பண்பாக நாம் குறிப்பிடலாம். இதே போன்று நாடு முழுவதுக்குமான சட்டங்கள் இயற்றுவதற்கு ஒரே சட்டமன்றம் அமைந்திருப்பதனால் ஒரே வகையான சட்டங்கள் பின்பற்றப்படுவதும் நாட்டு மக்கள் ஒரே வகையான சட்டங்களுக்கு அடிபணிய வேண்டிய நிலையில் அவர்கள் ஒரே அரசின் பிரஜையாக மதிக்கப்படுகின்ற நிலையுமானது காணப்படுகின்றது. இதே போன்று நாடு முழுவதுக்குமான நிர்வாகம், நீதி என்பன ஒரே அரசிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அவற்றுக்கு பொறுப்பாக நாடு முழுவதிலும் ஒரே நீதி முறையானது காணப்படும். இதுதான் ஒற்றையாட்சி எனப்படுவது. ஒற்றையாட்சி முறையின் நன்மைகளை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒற்றையாட்சி முறை ஒரே அரசு, ஒரே அரசாங்கம், ஒரே சட்டம், நிர்வாகம்ங்கிற நடைமுறைகளை கொண்டிருப்பதனால அதை விளங்கி கொள்றதுக்கு இலகுவாக இருக்கும். செயற்படுத்துவதிலேயும் சிக்கல், பிரச்சனைகள் குறைவானதாக காணப்படும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாதார ரீதியில் ஒரு செலவு குறைந்த ஆட்சி முறையாக ஒரு ஒற்றையாட்சி முறை காணப்படும். ஏனெனில் சட்டம், நிர்வாக துறைகள் ஒரே தேர்தல்களை அடிப்படையாக கொண்டிருப்பதனால செலவுகள் குறைவு. ஆனால் சமஷ்டி ஆட்சி முறையில் அப்படி இல்லை. தேர்தல்கள் அதிக அளவு நடத்த போனால் அது தேர்தல் செலவுகள் அதிக அளவில் காணப்படும். ஆனால் ஒற்றையாட்சி முறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தேர்தல் ஒரே தேர்தலை அடிப்படையாக கொண்டிருப்பதனால ஒரு செலவு குறைவான ஆட்சியாக ஒற்றையாட்சி காணப்படும். குறைவான சனத்தொகை, சிறிய நிலப்பரப்புகளை கொண்ட நாடுகளுக்கு ஒரு பொருத்தமான ஆட்சி முறையாக இது அமைந்திருக்கும். ஒற்றையாட்சி முறை ஒரு குறைவான சனத்தொகை, சிறிய நிலப்பரப்புகளை கொண்ட நாடுகளுக்கு ஒரு சிறந்த ஆட்சியாக காணப்படும். இதில் குறைபாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் பல் இன கலாச்சார தன்மைகளை, அதாவது பல்லின கலாச்சார தன்மைகளை கொண்ட நாடுகளுக்கு ஒரு பொருத்தமில்லாத ஆட்சியாக காணப்படும். ஒற்றையாட்சி இப்போ பல்வேறு கலாச்சாரம், பல்லினங்களை கொண்ட நாடுகளுக்கு இது பொருத்தம் இல்லை. அதே போன்று பெரிய நிலப்பரப்புகளை கொண்ட நாடுகளுக்கும் பொருத்தம் இல்லை. அதே மாதிரி இன முரண்பாடுகள் ஏற்படுவதற்கும் என்ன செய்யும் வழிவகுக்கக்கூடியதாக காணப்படும். மக்களின் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களுக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலை காணப்படும்.
இது ஒற்றையாட்சி முறையின் குறைபாடுகளாக கூறப்படுகின்றது. சமஷ்டி ஆட்சி, அதாவது சமஷ்டி ஆட்சி என்பது ஒரு மத்திய அரசினது தலைமைகள் பல மாநிலங்கள் இணைந்து நடாத்துகின்ற ஆட்சி தான் கூட்டாட்சி எனப்படும். அதாவது கூட்டாட்சி அல்லது சமஷ்டி, ஒரு மத்திய அரசு, அதுக்கு கீழே பல மாநிலங்கள் காணப்படும். இதைத்தான் கூட்டாட்சின்னு சொல்கிறேன். இதை இப்போ நீங்கள் வரையறுக்கிறேன்னு சொன்னால், ஒரு நாட்டினது வரையறுக்கப்பட்ட அதிகார எல்லையினால் ஒரு இரு வகையான அரசுகள் செயற்படுகின்ற ஆட்சி முறையாக இது காணப்படும். இது பற்றி பேராசிரியர் எமில்டன் குறிப்பிடுகின்ற போது, மத்திய அரசு ஒன்றின் தலைமைகள் அதன் அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட வகையில் பல சிறிய அரசுகள் அல்லது மாநிலங்கள் தமது சுதந்திரங்கள் சமத்துவங்களை இழந்து விடாத வகையில் அதிகார பன்முகலாக்கல் கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு ஒரு பொதுவான நோக்கில் ஒன்றுபட முன்வருகின்ற பொழுது இணைந்து மேற்கொள்கின்ற ஒரு உடன்படிக்கையை சமஷ்டியாகும் என கூறுகின்றனர். சமஷ்டி ஆட்சியினை பொறுத்தவரையில் அதில் இணைந்து கொள்ளுகின்ற மாநிலங்கள் அல்லது நாடுகள் சுதந்திரம் சமத்துவம் என்பவற்றை மட்டுமே மத்திய அரசிடம் ஒப்படைக்காமல், அதாவது சுதந்திரம் சமத்துவம் மட்டும் இல்லாமல் மத்திய அரசில் முக்கியமாக அவங்க கொடுக்குற விடயங்கள் தேசிய பாதுகாப்பு, வெளிநாட்டு விவகாரம், சர்வதேச வர்த்தகங்கள், நிதி போன்ற விடயங்களை கையாளுகின்ற அதிகாரங்களை மாத்திரம் மத்திய அரசுக்கு விட்டு கொடுத்து விட்டு ஏனைய விடயங்களில் பூரண சுதந்திரமும் இறைமையும் கொண்ட பிராந்தியங்களாக செயற்படுகின்ற வகையில் சமஷ்டி உடன்படிக்கையை செய்து கொள்கின்றனர். சமஷ்டி ஆட்சி முறையை பொறுத்தவரையில் இறைமையானது மத்திய அரசு மாநிலம் ஆகிய இரு வகையான அரசுகளிடமும் என்ன செய்யும், பிரித்து ஒப்படைக்கப்பட்டிருத்தலை அதன் அடிப்படை பண்பாக கூறிக்கொள்ளலாம். எனவே தான் சமஷ்டி ஆட்சி முறை இறைமை கோட்பாட்டிற்கு எதிரானது என கூறியிருந்தோம். அதாவது உலகில் இன்று பெரும்பாலான நாடுகளில் விரும்புகின்ற ஆட்சி முறையாக சமஷ்டி ஆட்சி முறையை காணப்படுகின்றது. இந்த ஆட்சி முறை சிறப்பியல்புகளாக காரணமாக அமைந்திருக்கின்றது. இந்த ஆட்சி முறையின் சிறப்பு இயல்பு தான் இந்த ஆட்சி முறை சிறந்த ஒரு ஆட்சி முறையாக மக்கள் விரும்புகின்றதுக்கு காரணமாக அமைகின்றது. ஐக்கிய அமெரிக்கா, கனடா, சுவிட்சர்லாந்து, இந்தியா, ஜெர்மன் மற்றும் மறைந்த சோவியத் யூனியன் முதலிய நாடுகளில் சமஷ்டி ஆட்சி முறைகளை பின்பற்றுகின்ற நாடுகளாக காணப்படுகின்றது. சமஷ்டி ஆட்சி முறையின் பண்புகளை பற்றி பார்க்கின்ற போது, இறைமை அதிகாரம் பிரிக்கப்படுதல், மத்திய அரசு மாநிலம் அவ்வாறு இறைமை அதிகாரங்கள் பிரிக்கப்படுகின்றது. இரு வகையான அரசு, மத்திய அரசு மாநில அரசு, இரு வகையான அரசு காணப்படும். இரு வகையான அரசாங்க முறைகளும் காணப்படுகின்றது. ஒன்று மத்திய அரசு, மற்ற மாநில அரசாங்கங்கள். மாநிலங்களின் எண்ணிக்கைகளுக்கு சமமாக அது காணப்படும். நாடு முழுவதுக்குமான சட்டங்களை மத்திய அரசும் மாநிலங்களுக்கான சட்டங்களை மாநிலங்களும் உருவாக்குகின்றன. ஆகவே இங்கு இரு வகையான சட்ட முறைமை காணப்படுகின்றது. இரு வகையான சட்டங்களுக்கும் மக்கள் அடிபணிய வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இரு வகையான சட்டங்களுக்கு அடிபணிகின்ற நிலையில் இரு வேறுபட்ட பிரஜையாக மதிக்கப்படுகின்ற ஒரு நிலையும் தோன்றுகின்றது. மத்திய அரசு, மாநிலங்கள் என இரு மாநில அரசு என நிர்வாக நீதி நடைமுறைகள் வேறுபட்டு காணப்படுகின்றது. சமஷ்டி யாப்பு உட்கொண்டிருக்க வேண்டிய விடயங்கள், அதாவது சமஷ்டி யாப்பானது உட்கொண்டிருக்க வேண்டிய விடயங்களில் முக்கியமாக 12 விடயங்கள் காணப்படுகின்றது. ஒன்று வரையப்பட்ட யாப்பு, நெகிழா யாப்பு, ஈரங்க மன்ற சட்டத்துறை, இரண்டாம் மன்றத்தில் மாநில அரசுகளுக்கிடையில் சமமான உரிப்புரிமை, அதிகார பன்முகலாக்கல், புவியியல் ரீதியான அண்மை, சமஷ்டி நீதிமன்றம், தேசிய கட்சிகள், மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையில் காணப்படுகின்ற அரசியல் நிறுவனங்களின் ஒத்த தன்மை, இணைவதற்கான விருப்பம், இன ரீதியான புரிந்துணர்வு, திறமை மிக்க தலைமைத்துவம். இவ்வாறு அது பின்வரும் காரணிகள் அவற்றுக்கு ஏதுவாக அமைகின்றது. அதாவது உலகில் பெரும்பாலான நாடுகளில் விரும்பப்படுகின்ற ஆட்சி முறையாக இன்று
கூட்டாட்சி முறை வந்து காணப்படுகின்ற போதிலும் நடைமுறையில் ஒரு சில நாடுகளே ஐக்கிய அமெரிக்கா, கனடா, சுவிஸ் போன்ற நாடுகளே சமஷ்டி முறைகள் தொடர்பாக சிறப்பித்து ஒரு பேசப்படுகின்ற நாடுகளாக விளங்குகின்றது. மாறாக இந்தியா, மறைந்த சோவியத் யூனியன் போன்ற நாடுகள் சமஷ்டி முறைகளை கொண்டிருந்தாலும் அவை உதாரணம் காட்டி பேசப்படுவதில்லை. இதற்கு காரணங்கள் வந்து இந்த நாடுகளில் சமஷ்டி யாப்புகளில் யாப்பு ரீதியாகவும் யாப்புகளுக்கு புறம்பாகவும் உள்ளடக்கி இருக்கின்ற வேண்டிய அம்சங்களில் காணப்படுகின்ற குறைபாடுகளாகும். சமஷ்டி ஆட்சி முறை ஒன்று வெற்றிகரமாக செயற்படுவதற்கு பின்வரும் காரணிகள் வந்து ஏதுக்களாக அமைகின்றன. அதுதான் வந்து வரையப்பட்ட யாப்பு, நெகிழா யாப்பு, ஈரங்கமன்ற சட்டத்துறை, இரண்டாம் மன்றத்தில் மாநில அரசுகளுக்கு சமமான உறுப்புரிமை, அதிகார பன்முகலாக்கல், புவியியல் ரீதியான அண்மை, புவியியல் ரீதியான ஒருங்கிணைப்பு, சமஷ்டி நீதிமன்றம், தேசிய கட்சிகள், மத்திய மாநில அரசுகளுக்கிடையில் காணப்படும் அரசியல் நிறுவனங்களின் ஒத்த தன்மை, இணைவதற்கான விருப்பம், இன ரீதியான புரிந்துணர்வு, திறமை மிக்க தலைமைத்துவம் போன்றனவாகும். இதை நம்ம விரிவாக பார்க்கின்ற போது, அதாவது யாப்பு வரையறுக்கப்பட்டிருத்தல். சமஷ்டி ஆட்சி முறையின் கீழ் வந்து மத்திய மாநில அரசு ஆகிய இரண்டு வகையான அரசுகளும் இணைந்து ஆட்சி நடாத்துகின்ற முன்வருகின்ற நிலையில் மத்திய மாநில அரசுகள் தொடர்பான விடயங்களை நிர்ணயிக்கின்ற எல்லா அம்சங்களும் வந்து சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் எழுத்தில் தொகுக்கப்பட்டு யாப்பு வரையப்பட்ட ஒரு யாப்பாக என்ன செய்யணும், அமைந்திருக்கணும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏனெனில் இங்கு இரு அரசுகள் தொடர்படுகின்ற நிலையில் யாப்பு வரையப்படாமல் இருக்குமானால் சமஷ்டி செயற்பாட்டின் போது தோன்றக்கூடிய ஏதேனும் முரண்பாடுகள் இரண்டு அரசுகளுக்கிடையிலும் பிரச்சினைகளை எழச் செய்து சமஷ்டியினை முறிவடைய செய்துவிடும். ஆகவே யாப்பு வந்து வரையப்பட்ட ஒரு யாப்பாக இருக்க வேண்டும். கட்டாயம் யாப்பு வரையப்பட்டிருக்க வேண்டும். அடுத்தது யாப்பு நெகிழாத்தன்மை கொண்டிருக்க வேண்டும். அதாவது சமஷ்டி யாப்புகள் வந்து வரையப்பட்டதாக இருப்பதோடு அவை ஒரு நெகிழாத தன்மை கொண்டதாகவும் இருக்க வேண்டியது அவசியமாகும். ஏனெனில் கூட்டாட்சி முறையின் கீழ் வந்து மத்திய அரசு, மாநிலம் இரு அரசுகள் தொடர்படுவதனால் யாப்பு திருத்துகின்ற வழிமுறை இரு அரசுகளின் சம்மதத்துடன் ஏதேனும் ஒரு பொது வழிமுறைகளை கையாளுவதன் மூலமாக மேற்கொள்வது அவசியமாகும். மாறாக யாப்பு திருத்தங்கள் மத்திய அரசினால் தனித்து அல்லது மாநில அரசுகள் தனித்து மேற்கொள்கின்ற நிலை காணப்படுமாக இருந்தால் மத்திய அரசின் மீது மாநிலங்கள் நம்பிக்கை இழக்க அல்லது மாநில அரசுகள் மீது மத்திய அரசானது நம்பிக்கை இழக்க வேண்டிய ஒரு நிலை தோன்றி சமஷ்டியின் இயக்கத்தில் பாதிப்புகளை உண்டு பண்ணலாம். எனவே இதனை தவிர்ப்பதற்காக யாப்பு திருத்தம் இரு அரசுகளினதும் இணைந்து மேற்கொள்ள வேண்டும். ஐக்கிய அமெரிக்காவின் சமஷ்டிகளை நாம் நோக்குகின்ற போது அங்கு யாப்பு திருத்தமானது 4/3 பங்கு மாநிலங்களின் சம்மதத்துடன் மேற்கொள்ளப்படுகின்றது. சுவிஸ் சமஷ்டியில் மக்கள் தீர்ப்பொன்றின் மூலமாக மேற்கொள்ளப்படுவதும் வழமையாக இருந்து வருகின்றது. ஆனால் இந்திய சமஷ்டியினை நாம் நோக்குகின்ற போது அங்கு யாப்பு திருத்தங்கள் வந்து மாநிலங்களின் சம்மதமின்றி மத்திய அரசினால் வந்து தனித்து மேற்கொள்ளப்படுவது அங்கு சமஷ்டி முறையினது ஒரு குறைபாடாக இருப்பதோடு இந்திய சமஷ்டி அரைகுறை சமஷ்டியாக அடையாளப்படுத்துவதற்கும் காரணமாக இருக்கின்றது. அடுத்தது ஈரங்கமன்ற சட்டத்துறை. அதாவது ஈரங்கமன்ற சட்டத்துறையில் சமஷ்டி ஆட்சி முறையின் கீழே வந்து இரு வகையான அரசுகள் தொழில்படுவதனால சட்ட ஆக்க நடைமுறையில் வந்து நாடு முழுவதுக்குமான சட்டங்கள் வந்து நாடு முழுவதற்குமான சட்டங்களை மத்திய அரசும் மாநில எல்லைக்கு உட்பட்ட சட்டங்களினை மாநில அரசுகளும் நிறைவேற்றி செயற்படுவதற்கு சமஷ்டி வகை செய்வதனால் மத்திய அரசின் சட்ட ஆக்க நடைமுறைகளை பிரதிபலிக்கின்ற சட்டத்துறையில் மாநில அரசுகளின் நலன்களை பாதிக்கப்படாது இருத்தலை உறுதி செய்வதற்காக மத்திய அரசு சட்டமன்றம் 2 மன்றங்களை கொண்டிருக்க வேண்டியது அவசியம். இதில் முதலாம் மன்றம் மத்திய அரசை பிரதிநிதித்துவம் செய்வதாகவும் இரண்டாம் மன்றம் சமஷ்டியில் இணைந்துள்ள மாநிலங்களை பிரதிநிதித்துவம் செய்வதாகவும் அமைந்திருக்க வேண்டியது அவசியம். இவ்வாறு இருந்தால்தான் மத்திய அரசின் சட்டங்களை ஆக்குகின்ற பொழுது இரு அரசுகளின் நலன்களையும் பேண முடியும். இங்கு மாநிலங்கள் தமது நலன் பாதிக்கப்படாது இருப்பதை இரண்டாம் மன்றத்தின் மூலம் நிலைப்படுத்தி கொள்ள முடிகின்றது. இரண்டாம் மன்றத்தில் மாநிலங்களுக்கு இடையிலான சம உறுப்புரிமை காணப்பட வேண்டும்.
அதாவது இரண்டாம் மன்றத்தில் வந்து மாநிலங்களுக்கு இடையில் வந்து சமமான உறுப்புரிமை காணப்பட வேண்டும். அதாவது சமஷ்டி யாப்புகளை பின்பற்றுகின்ற நாடுகளில் மத்திய அரசின் சட்டமன்றமானது 2 சபைகளை கொண்டிருக்கின்ற அதேவேளை மாநில அரசுகளை பிரதிநிதித்துவம் படுத்துகின்ற இரண்டாம் மன்றத்தில் எல்லா மாநிலங்களுக்கும் சமமான உறுப்புரிமையானது வழங்கப்பட்டிருப்பது அவசியமாகும். ஏனெனில் மத்திய அரசினது சட்ட ஆக்க நடைமுறையில் வந்து மாநில அரசுகளுக்கு சம அந்தஸ்து, கௌரவம் என்பவற்றோடு மதிக்கப்படுவதற்கும் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு மாநிலமும் முன்னுரிமை பெறுவதனை அல்லது அவற்றின் நலன்கள் பாதிக்கப்படுவதனை தடுப்பதற்கும் மேற்படி எல்லா மாநிலங்களுக்கும் மத்திய அரசின் இரண்டாம் மன்றமான மாநிலங்களின் அவையில் சமமான அங்கத்துவமானது வழங்கப்பட்டிருப்பது அவசியமாகும். உதாரணமாக ஐக்கிய அமெரிக்காவை பொறுத்தவரையில் மத்திய அரசின் சட்டத்துறையான காங்கிரஸின் இரண்டாம் மன்றமான செனட் சபையில் வந்து ஒரு மாநிலத்தில் 2 பேர் என 50 மாநிலங்களுக்கும் 100 பேர் வந்து காணப்படுவாங்க. ஆனால் இந்தியாவின் சமஷ்டிகளை நோக்குகின்ற போது அங்கு இதற்கு முரணாக மாநிலங்களது சனத்தொகை பரப்பளவு என்பவற்றினை அடிப்படையாக கொண்டு மாநிலங்களுக்கு மாநிலம் ஏற்றத்தாழ்வான எண்ணிக்கையில் வந்து இரண்டாம் மன்றமான ராஜ்யசபை உறுப்பினர்கள் வந்து 250 பேரும் தெரிவு செய்யப்படுகின்றனர். உதாரணமாக பார்த்தீங்கன்னா பஞ்சாபை பொறுத்தவரையில் 1, அசாமை பொறுத்தவரையில் 3, தமிழ்நாட்டில் 13 பேர், பீகாரில் 4 என வேறுபட்ட எண்ணிக்கையில் தெரிவு செய்யப்படுவதனை காணலாம். இதன் காரணமாகவே அண்மை காலங்களில் இந்திய மாநிலங்களில் பிரிவினை போக்கு அதிகரித்து வருவதாக கூறப்படுகின்றது. அதிகார பன்முகலாக்கல். 5வது வந்து அதிகார பன்முகலாக்கல், அதிகார பங்கீடு. சமஷ்டி ஆட்சி முறையின் கீழே 2 வகையான அரசுகள் தொழிற்படுவதனால மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் தெளிவான வகையில் அதிகாரங்கள் பங்கீடு செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். அதாவது சமஷ்டியின் தோற்றத்திற்கு அடிப்படையாக அமைந்திருப்பது அதிகார பன்முகலாக்கல் என்பதனால் யாப்புகளை வரைகின்ற போது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் அதிகாரங்களை தெளிவாக வரையறுத்து கொள்ளுதல் அவசியமாகும். குறிப்பாக ஒரு மத்திய அரசுக்குரிய அதிகாரங்கள், மாநில அரசுகளுக்குரிய அதிகாரங்கள் எவை என இனங்காணப்பட்டு அவை 2 அரசுகளிடமும் பிரித்து ஒப்படைக்கப்பட வேண்டும். அதாவது இவ்வாறு அதிகாரங்கள் பன்முகலாக்கல் இடம்பெற்றதன் பின்னர் மத்திய அரசுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் மீது மாநிலங்களோ அல்லது மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அதிகாரங்களில் மத்திய அரசோ தலையிடுகின்ற கட்டுப்படுத்துகின்ற நிலை எதுவும் இருக்கக்கூடாது. மாறாக மத்திய மாநில அரசுகளுக்குள் தமக்கு என ஒதுக்கப்பட்ட அதிகாரங்களை சுயமாக செயற்படுத்துகின்ற நிலையானது காணப்படுதல் வேண்டும். இதுவே ஒரு திருப்திகரமான அதிகார பங்கீடாகவும் அமைய முடியும். பொதுவாக ஒரு சமஷ்டி நடைமுறையில் அதிகார பங்கீடு பின்வரும் வழிமுறைகளில் வந்து ஏதேனும் ஒன்றை பின்பற்றியதாக அமைய முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல் யாப்புகளில் வந்து மத்திய அரசுகளுக்குரிய அதிகாரங்களை அடையாளப்படுத்தி கூறிவிட்டு எஞ்சிய அதிகாரங்களை மாநிலங்களுக்கு உரிய அதிகாரங்களாக விட்டு விடுதல். அல்லது 2வது வந்து மாநிலங்களுக்கு உரிய அதிகாரங்களை அடையாளப்படுத்தி கூறிவிட்டு எஞ்சியவற்றை மத்திய அரசுக்கு அதிகாரங்களாக விடுதல். 3வது பட்டியல் ரீதியில் மத்திய அரசுக்குரியது அதிகாரம், மாநில அரசுகளுக்குரிய அதிகார பட்டியல், பொதுவான பட்டியல் சொல்லி 3 வகையில் வந்து அதிகாரங்களை வரையறுத்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் பங்கீடு செய்தல் மரபாக உள்ளது. இங்கு மத்திய அரசு பட்டியலில் ஒதுக்கப்பட்டுள்ள அதிகாரங்களை மத்திய அரசும், மாநில பட்டியலில் உள்ள அதிகாரங்களை மாநில அரசுகளும், பொதுவான பட்டியலில் அல்லது இணைப்பு பட்டியலில் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்களை மத்திய மாநில 2 அரசுகளும் பிரயோகிக்கத்தக்க வகையில் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். அதிகார பங்கீட்டு நடைமுறையில் 1வது வகையில் அமைந்த அதிகார பங்கீடு சிறந்தது என கூறப்படுகின்றது. அதாவது ஐக்கிய அமெரிக்காவின் சமஷ்டி நடைமுறையில் மேற்படி யாப்பு ரீதியான 1வது வகையில் அமைந்த அதிகார பங்கீடு இடம்பெற்றுள்ளது. இந்திய சமஷ்டியின் அதிகார பங்கீட்டு நடைமுறைகளை நாம் நோக்குகின்ற போது இங்கு 3வது வகையில் பட்டியல் ரீதியான அதிகார பங்கீடு இடம்பெறுவதனை காணலாம். அதாவது முழு நாட்டின் அதிகாரங்கள் 200 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டு அவற்றில் 99 அதிகாரங்கள் மத்திய அரசு பட்டியலிலும் 66 அதிகாரங்கள் மாநில அரசுகளிலும் பட்டியலிலும் ஒதுக்கப்பட்ட 35 அதிகாரங்கள் இணைப்பு பட்டியல். அதாவது அதிகாரங்களை வந்து 3 வகையாக இந்திய அரசியல் அமைப்பை பொறுத்தவரையில்
மத்திய அரசுக்குரிய பட்டியல், மாநில அரசுகளுக்கு ஒரு பட்டியல், பொதுவான பட்டியல் 3 பட்டியல் ரீதியாக வந்து பிரிக்கப்பட்டு, அதாவது 200 அதிகாரங்களில் 99 அதிகாரங்கள் மத்திய அரசுக்கு, 66 அதிகாரம் மாநிலங்களுக்கு, பொதுவான அதிகாரம் 35 இவ்வாறு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதே வந்து நீங்கள் ஐக்கிய அமெரிக்கா பார்த்திங்கன்னா அங்கே வந்து அரசியல் யாப்பில் வந்து மத்திய அரசுக்குரிய அதிகாரங்களை அடையாளப்படுத்திட்டு எஞ்சிய அதிகாரங்களை மாநிலங்களுக்குரிய அதிகாரங்களாக விட்டு விடுறாங்க. இவ்வாறு அங்கே ஐக்கிய அமெரிக்காவில் வந்து காணப்படுகின்றது. முதலாவது வகையில் அதிகார பங்கீடு வந்து சிறந்தது எனவும் கூறப்படுகின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில் இவ்வாறு காணப்படுகின்றது. மேலும் அதிகாரங்கள் மத்திய அரசு பட்டியலில் அதிக அதிகாரங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதனால அவை முக்கியமான அதிகாரங்களாக காணப்படுவதும், இணைப்பு பட்டியலில் அதிகாரங்களை மத்திய மாநில இரண்டும் பயன்படுத்தலாம் எனவும் இவற்றை பயன்படுத்துவது தொடர்பாக மத்திய அரசே இறுதி முடிவை மேற்கொள்ளும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்திய சமஷ்டியில் வந்து ஒற்றையாட்சியின் பண்புகள் வந்து மேலோங்கி உள்ளது எனவும் அது ஒரு அரைகுறையான சமஷ்டி எனவும் விமர்சிக்கப்படுகின்றது. அடுத்தது ஒரு புவியியல் ரீதியான அண்மை. 6வது, அதாவது சமஷ்டி ஆட்சி முறையில் வந்து வெற்றிக்கு புவியியல் ரீதியான ஒருங்கிணைப்பு வந்து மிகவும் அவசியமானதாக காணப்படுகின்றது. சமஷ்டியில் இடம்பெறுகின்ற மாநிலங்கள் வந்து புவியியல் ரீதியில் ஒன்றுடன் ஒன்று தொடர்புகளை பேணிக்கொள்ளக்கூடிய வகையில் வந்து அவை நில அமைப்பில் வந்து அண்மித்திருக்கும் நிலையில் புவியியல் ரீதியான ஒருங்கிணைப்பு என கூறப்படுகின்றது. அதாவது மாநிலங்களுக்கு வந்து புவியியல் ரீதியாக ஒன்றோடு ஒன்று தொடர்புகளை பேணக்கூடிய வகையில் அவை நில அமைப்பில் அண்மித்திருக்கும் நிலையிலேயே புவியியல் ரீதியான ஒருங்கிணைப்பு என கூறப்படுகின்றது. சமஷ்டியில் ஒன்றுபடுகின்ற நாடுகள் நீண்ட மலை, மிகப்பெரிய சமுத்திரங்கள் என்பவற்றினால் பிரிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் சமஷ்டி நடைமுறையில் அந்த நாடுகளுக்கு இடையில் விரைவான தொடர்புகளை பேணிக்கொண்டு அலுவல்களை முன்னெடுத்து செல்வதற்கு தடையாக அமைந்திருக்கும். எனவேதான் சமஷ்டியில் ஒன்றுபடுகின்ற மாநிலங்கள் புவியியல் ரீதியாக நெருங்கிய ஒரு தொடர்புகளை கொண்டிருக்க வேண்டியது அவசியம் என கூறப்படுகின்றது. அடுத்து சமஷ்டி நீதிமன்றம். 7வது, கூட்டாட்சி முறையின் கீழ் இரு வகையான அரசுகள் இணைந்து செயற்படுவதனால சமஷ்டி நடைமுறையில் சில முரண்பாடுகளும் பிரச்சினைகளும் தோன்றுவது இயல்பாக காணப்படும். இந்த நிலையில் வந்து பிரச்சினைகளை மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலோ அல்லது மாநிலங்களுக்கு இடையில் தோன்றுகின்ற நிலையில் அவை உடனுக்குடன் தீர்க்கப்படாவிட்டால் பிரச்சினைகள் வளர்ந்து சமஷ்டி இயக்கத்தை முறிவடைய செய்துவிடலாம். இதை தவிர்ப்பதற்காக சமஷ்டியில் சிறப்பாக முன்னெடுத்து செல்ல வேண்டுமாக இருந்தால் இவ்வாறான பிரச்சினைகளை வந்து தீர்ப்பதற்கு யாப்பு ரீதியாக சமஷ்டி நீதிமன்றம் ஒன்று அவசியம் வேண்டப்படுகின்றது. நீதிமன்றம் சமஷ்டியில் தோன்றக்கூடிய பிரச்சினைகளை மத்திய அரசு அல்லது தனிப்பட்ட வகையில் மாநிலங்களை சார்ந்து வழங்குவதாக இருக்கக்கூடாது. மாறாக சமஷ்டியில் தோன்றக்கூடிய எத்தகைய பிரச்சினைகளையும் நடுநிலையாக தீர்க்கக்கூடிய வகையில் அதன் செயற்பாடுகள் அமைந்திருக்க வேண்டியது அவசியம். இல்லையேல் பிராந்தியங்கள், மாநிலங்கள் வந்து நீதிமன்ற தீர்ப்பில் நம்பிக்கை இழந்து அதுவே சமஷ்டியை பாதிப்பதாகவும் அமைந்துவிடலாம். உதாரணமாக அமெரிக்க சமஷ்டி நீதிமன்றத்தின் சிறப்பான செயற்பாடு அங்கு கூட்டாட்சி முறையில் வெற்றிக்கு காரணமாக அமைந்திருப்பதையும், இந்திய சமஷ்டி நீதிமன்றம் பிரச்சினைகளின் போது மத்திய அரசினை சார்ந்து செயற்படுகின்ற போது அதன் சமஷ்டியின் குறைபாட்டினையும் எழச் செய்துள்ளது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 8வது, தேசிய ரீதியான கட்சிகள். அதாவது தேசிய ரீதியான கட்சிகள் வந்து முழு நாட்டிலும் அங்கத்தவர்களை கொண்டு நாடு முழுவதிலும் தேர்தல்கள் போட்டியிடக்கூடியவாறு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள கட்சிகளே தேசிய கட்சிகளாகும். மாறாக குறிப்பிட்ட பிரதேசங்களில் மாத்திரம் தேர்தலில் போட்டியிடக்கூடியவாறு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள கட்சியில் மாநில கட்சிகள் எனப்படும். தேசிய கட்சிகள் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய இன, மத, மொழி, சாதி, பிரதேச வேறுபாடுகள் எதுவும் மற்ற வகையில் ஒழுங்கமைக்கப்பட்ட கட்சிகளாக இருப்பதனால் அதுவே கூட்டாட்சி முறையின் கீழ் நாட்டில் தேசிய நலனுக்கு நன்மை பயப்பதாக அமையும். மாறாக பிராந்திய கட்சிகள் அதிகம் தோன்றுவது நாட்டின் வகுப்புவாத, இனவாத, பிரதேசவாத நலன்களை தூண்டிவிடுவதாகவே அமைந்திருக்கும். எனவேதான் சமஷ்டியானது பல இன, மத, கலாச்சார தன்மைகளை கொண்ட மக்களை இணைப்பதனால் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதன் மூலம் பொது நோக்குகளை முன்னெடுத்து செல்ல அங்கு கட்சிகள் தேசிய ரீதியில் வளர்ச்சி அடைந்தவையாக அமைந்திருத்தல் அவசியம். ஐக்கிய அமெரிக்காவில் குடியரசுக் கட்சி, ஜனநாயக கட்சி என இரு கட்சிகள் வளர்ச்சி அடைந்திருப்பதும், இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி போன்றன வளர்ச்சி அடைந்திருப்பதையும் உதாரணங்களாக குறிப்பிடலாம்.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கூட்டாட்சி முறை தோன்றுவதற்கான காரணங்கள். வரலாற்று ரீதியாக உலகில் சமஷ்டி நாடுகளில் தோற்றங்களை நோக்குகின்ற போது பொதுவான காரணங்களை அந்த நாடுகளில் கூட்டாட்சி முறை தோற்றம் பெறுவதற்கு வழிவகுத்திருப்பதை அறிந்து கொள்ளலாம். அந்த வகையில் சமஷ்டி அரசுகளின் தோற்றங்களுக்கு ஏதுவான காரணங்களாக பின்வருவனவற்றை குறிப்பிடலாம். 1. பொது பாதுகாப்பு. அது ஒரு கூட்டாட்சி முறை தோன்றுவதற்கு காரணமாக அமைகின்றது. அடுத்து நாடுகள் பொருளாதார ரீதியாக நாடுகள் பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சி பெற வேண்டும் என்ற எண்ணம். அடுத்தது வல்லரசு போட்டிகளில் இராணுவ அணுவாத அச்சுறுத்தல்கள். தமக்கிடையே உள்ள வர்த்தக தடைகளை அகற்றி சர்வதேச வர்த்தகங்களை விருத்தியடைய செய்தல். ஒரு நாட்டினது இன ரீதியான முரண்பாடுகள் கூர்மை அடைதல். நாடுகள் இன ரீதியான ஒருமைப்பாட்டினை உணர்ந்திருத்தல். இவை சமஷ்டி கூட்டாட்சி முறைகளை தோற்றுவிப்பதற்கான காரணங்களாக நம்ம நோக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சமஷ்டி ஆட்சி முறையின் நன்மைகள். சமஷ்டி ஆட்சி முறையின் நன்மைகளில் பார்த்திங்கன்னா பெரிய நிலப்பரப்புகளை கொண்ட ஒரு நாடுகளுக்கும் அதிகளவான சனத்தொகை கொண்ட ஒரு நாடுகளுக்கும் ஒரு பொருத்தமான ஆட்சி முறையாக சமஷ்டி காணப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா நாடுகள் தங்களுக்கு இடையில் கிடைக்கப்பெறுகின்ற வளங்களை பங்கீடு செய்து கைத்தொழில் துறைகளை விருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்தது 3வது நாடுகள் தங்களுக்கு இடையில வர்த்தக தடைகளை நீக்கி தம்மை வர்த்தக ரீதியாக ஒரு பலப்படுத்தி கொள்ள துணை புரிகின்றது. 4வது நாடுகளுக்கு இடையில காணப்படுகின்ற அரசியல் ரீதியான முரண்பாடுகள் என்ன செய்யப்படுது, தீர்க்கப்படுது. நாடுகள் இராணுவ பொருளாதார ரீதியில் தமது பலத்தினை வளர்த்து கொண்டு தமது பாதுகாப்புகளை உறுதி செய்தல். நாடுகளுக்கு இடையில் தோன்றக்கூடிய இன ரீதியான முரண்பாடுகளை நீக்கி அதிகார பன்முகலாக்கல் மூலமாக சிறந்த வகையில் ஒரு நாட்டை ஆட்சி செய்கிறதுக்கு சமஷ்டி ஆட்சி முறை உதவக்கூடியதாக இருக்கின்றது. இன ரீதியான ஒத்த தன்மையினை உடைய நாடுகள் தமது இன மத மொழி கலாச்சார நடைமுறைகளை பேணுவதும் வளர்த்து கொள்வதற்கும் சமஷ்டி ஆட்சி முறையானது உதவுகின்றது. அடுத்தது சமஷ்டி ஆட்சியின் குறைபாடு. சமஷ்டி ஆட்சியின் குறைபாடுகளில் ஒருமுகமான ஒரு ஆட்சியினை ஏற்படுத்த முடியாது. அதிகாரங்கள் சுதந்திரங்கள் பிரிந்து இருப்பதனால சமஷ்டியில் இணைந்து கொண்ட அரசுகள் பிரிவினைகள் கோருகின்ற நிலை உருவாகின்றது. இந்தியா உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சமஷ்டியில் பஞ்சாப், அசாம், ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்கள் பிரிவினை போராட்டங்களை நடாத்தி வருகின்ற தனி ஒரு நாடகத்தாங்கன்னு சொல்லாத பிரிவினைகளை கோருகின்றது. சட்ட முறையான ஒருமைப்பாட்டிற்கும் நிர்வாக ஒருமைப்பாட்டிற்கும் இடையூறுகள் ஏற்படுகின்றது. சிறிய சமூகங்கள் கூட தங்களுக்கு என மாநில அரசுகளை கோருகின்ற நிலை ஏற்படுகின்றது. உதாரணமாக இந்தியாவில் தெலுங்கானா மக்களின் கோரிக்கை. சமஷ்டி ஆட்சி நாடுகளின் அரசியல் யாப்புகள் நெகிழாத யாப்புகளாக இருப்பதனால கால மாற்றங்களுக்கும் தேவைகளுக்கும் ஏற்ப மாற்றங்களை மேற்கொள்வது கடினமாக காணப்படுகின்றது. Thanks for watching. Please subscribe and like, comment my channel.